இது டியூஸ்டே மார்னிங் காலையில் எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆனோடனே லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லஞ்சுக்கு வந்து கீரை கடையல் பண்ணலான்ட்டு இருந்தேன். அதனால் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு சைடு துவரம் பருப்பை வேக போட்டுட்டு இன்னொரு சைடு கீரை எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பாப்பாவுக்கு அன்றைக்கி வந்து சன்னா ஆக்டிவிட்டி இருந்துச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே வந்து வேக வச்சு பேக் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. இதோட வந்து ஒரு 2-3 திங்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி பேக் பண்ண சொல்லியிருந்தாங்க. அது எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு ஜிப்லாக் கவரில் எடுத்து வச்சுட்டேன். பாப்பாவோட ஸ்நாக்ஸ்க்காக குக்கும்பரும் இதோட ட்ரை கிரேப்ஸும் பேக் பண்ணியிருந்தேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சத்து மாவு கஞ்சி தான். வீக்லி ஒரு 3 டைம்ஸ்னால் வந்து பசங்க 2 பேத்துக்குமே கொடுத்துருவேன். நாங்களுமே இடையில இதை எடுத்துப்போம். பாப்பா லஞ்சுக்கு கீரை சாதமே பேக் பண்ணிட்டேன். அப்புறம் சன்னா ஆக்டிவிட்டிக்கு என்னெல்லாம் வந்து நான் எடுத்து வச்சுருந்தனோ அதோட நேம்ஸ் எல்லாம் பாப்பாவை சொல்லி அவ்வளோவே பேக் பண்ண சொல்லிட்டேன். பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு கருப்பு கவனி அரிசி ஊற வச்சுருந்தேன். அது ஒரு சைடு ஆட்டை போட்டு விட்டுட்டு ஹஸ்பண்ட் டயட் ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு வந்து சில்லி கார்லிக் பன்னீர் ரெசிபி செய்வேன். இதோட குழந்தைகளுக்கு வந்து சீட்ஸ் பொடி ரெடி பண்ணேன். இது vlog-ஓட ஷேர் பண்ணுறேன்.